அப்துல் ரஷீத் கத்தார் வாழ் தமிழர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? தற்போது அங்கே எது மாதிரியான சூழ்நிலை இருக்கு? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? அங்க தாக்குதல் உங்களால பார்க்க முடிஞ்சதா சார்? என் பேர் அப்துல் ரஷீத். சொல்லுங்க சார். சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க. கேக்குது. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நேரலையில போயிட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? அந்த தாக்குதல் உங்களால பார்க்க முடிஞ்சதா? நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா? வணக்கம் சார், என் பேர் அப்துல் ரஷீத். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. சொல்லுங்க சார், சொல்லுங்க. நீங்க கத்தார்ல வந்து தோகாவில் இருக்கேன், தோகாவில் இருக்கோம். இந்த இது வந்து நாங்க எல்லாம் டியூட்டி முடிச்சு வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு சவுண்டு ஒன்று வந்துச்சு. நாங்க எல்லாம் வெளியில வந்து பார்த்தோம், அந்த மேல வந்து நெருப்பு இதா இருந்துச்சு. சரிங்க. நீங்க எல்லாம் பதட்டப்பட்டு பார்த்தோம், ஒரே மேல வந்து வான்வெளி சண்டை மாதிரி தெரிஞ்சது. நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம், இங்க எல்லாம் பாதுகாப்பாவே இருக்கோம் கத்தர்ல. எவ்வளவு பேர் இருக்கீங்க சார்? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க? அவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்காங்களா? இந்திய தூதரத்திலிருந்து ஒரு அறிவுறுத்தல் ஏதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்ததா? ஆமா, ஏற்கனவே வந்து கத்தாருடைய வான்வெளி வந்து பிளைட்லாம் கேன்சல் பண்ணதா தகவல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தகவல் வந்து, அந்த தகவல் வந்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி அந்த இது அந்த விபத்து வந்து நம்ம பார்த்தோம். நேரா வெளியில வந்து பார்த்தோம், அந்த அடிக்கிறது இது பண்றது எல்லாமே நான் நேரிலே பார்த்தோம். இப்ப இன்னும் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்றத எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா சார்? இல்ல அந்த மாதிரி ஒன்றும் நமக்கு எச்சரிக்கை இது தெரியல. நம்ம யதார்த்தமா வந்து அந்த சவுண்டு கேட்டு வெளியில வந்து பார்த்ததுதான். சவுண்டு கேட்டு வந்து பார்த்ததுல வந்து அந்த இது தெரிஞ்சிச்சு சார். நாங்க எல்லாம் சேஃபா இருக்கோம், இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாமே பத்திரமா இருக்கோம். இப்ப அலுவலகம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போற நேரமா இப்ப? ஆமா சார், நான் வீட்டுக்கு போயிட்டேன் கரெக்டா. இங்க உள்ள டயத்துக்கு ஒரு 8 மணி, நைட் 8 மணி இருக்கும். இங்க ஊர்ல ஒரு 10:30 மணி, இந்தியா டயத்துக்கு 10:30 மணி இருக்கும். ஆமா ஆமா. இப்ப அப்ப இங்க வந்து கரெக்டா 8 மணி, கத்தர் மணிக்கு வந்து 8 மணி. நீங்க இருந்த இடத்துக்கும் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க வான்ல தான் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பயங்கரமா இருந்தது? ஆமா சார், அந்த லைவ் வந்து அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, நல்லா சுருந்த ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டது. அந்த நேருக்கு நேரா ஒரு இதை அடிக்கிறத நானே பார்த்தேன், வெளியில நின்று பார்த்தேன். அங்க இருந்து வந்ததையும் இங்க இருந்து அடிச்சதையும். சரி, இப்ப அங்க கத்தார் மறுபடியும் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசு கிட்ட இருந்து ஏதாவது சமிக்கை வந்திருக்கா உங்களுக்கு? அரசு வந்து எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லி எல்லாருமே இப்ப அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இங்க ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. கத்தரை பொறுத்தளவு நாங்க சேஃப்டியா இருக்கோம். நாங்க ஒரு 10 வருஷமா இருக்கு, நல்ல நாடு, எந்த பிரச்சனையும் இல்ல. தமிழர்களுக்கு பாதுகாப்பான நாடு தான், எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சேஃப்டியா இருக்கோம் சார். சரி, பாதுகாப்பாவே இருங்க. இந்திய தூதரகம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவலுக்கு மிக்க நன்றி திரு அப்துல் ரஷீத்.